வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். அனதர் பியூட்டிஃபுல் சன்லைட்டுங்க, சன்லைட்டுன்னு சொல்கிறேன். இப்போ பாரு, ஆக்சுவலி இது ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கிறேன், போல் எதுக்கு அலாட்மெண்ட்டுக்கு. நான் அப்பப்போ சொல்கிறேன் இல்லைங்களா, எதனா வீட்டில் நான் சீடு போட்டு வளர்த்தேன்னு அந்த ப்ராசஸை காட்டலாம் தான். இதுக்கு முன்னால் கூட காமிச்சிருப்பேன், பட் இந்த ரீசெண்ட் ஒன்ஸ் ஐ ஹாவ் டு ஷோ. ஸோ திஸ் இஸ் அ பேஷன் ஃப்ரூட்டுங்க. ஒரு லோக்கல் தேசி கடையில் ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே போய் வாங்கிட்டு வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி பேஷன் ஃப்ரூட்டு பல்ப்பை ஜூஸாக குச்சிட்டோம். ஸோ இது இப்போ காயத்துக்கு வச்சுருக்குறேங்க. இது எங்களுக்கு க்ரீன் பின்னுங்க. ஏன்னா கார்டன் வேஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த க்ரீன் பின்னில் போட்டு வைத்தா வச்சு வெளியே வச்சுருந்தாக்கா கவுன்சில் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அண்ட் இட்ஸ் ஆல்சோ மை ஒர்க் டெஸ்க் மாதிரி, கார்டன் டெஸ்க் எனக்கு. இதில் தான் எல்லாம் பாட்டிங்கெல்லாம் இதில் வச்சு தான் பண்ணுறது. லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, நான் ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் போட்டேன் இல்லைங்களா, அது இங்கே தான். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் ஐ டிட் ஓவர் த வீக்கெண்டு. இதை பாருங்கள், இது வந்துட்டு ஸ்ப்ரிங் அனியனுங்க. இது ஒரு யூடியூப் வீடியோவில் தான் பார்த்தேன். அது ஸ்ப்ரிங் அனியன் இந்த ஸ்டெம்மை ஒண்டி கட் பண்ணி எடுத்து வச்சா அது பாடினது வளருதுங்க. ஒன்றும் பண்ணல, வெறும் கட் பண்ணி ஒரு மண்ணில் வச்சிட்டாக்க அது எக்ஸ்போஸ் பண்ணி வச்சேன் எதில் ஃபேஸ் மாத்திரம். இட் ஸ்டார்டட் க்ரோயிங் ஹெல்தி. இது வந்துட்டு ராக்கெட்டு. இது இங்கே ஒரு சாலட் வெஜிடபிள். அது அதை போட்டு ஒரு 2 வீக்ஸ் மேலே ஆச்சு. இது வந்துட்டு இப்போ இது புது சில பழசு தான். அது லோக்வாட்டுன்னு ஒரு ஃப்ரூட். அது ஒரு ஜாப்பனீஸ் ஃப்ரூட்டு, ஜாப்பனீஸ் பேர். அந்த ஃப்ரூட்டு துளுத்து வருது. இப்போ இங்கே ஒரு மலை, இது ஒரு மலை, இங்கே ஒரு மலை வந்துக்குது. சீட்டியர் ரொம்ப எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டில் வருது அது. இதில் அது அனதர் ஜாப்பனீஸ் சின்ன ஆரஞ்சு ஒன்று வரும், இவ்வளோ சைஸ் தான் வரும். அது கும்குவாட்டுன்னு அது தி சீட்ஸ் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த சீட்ஸ். இப்போ இன்றைக்கி போட்டேன். அது குர்ஜெட்ஸ் அண்ட் கீர்கா சீஸ் குக்கும்பா. இப்போ ரீசெண்டாக போட்டுக்கிறேன், ஜூனில் போடலாம். அது இட்ஸ் a வெரி ட்ராபிக்கல் பிளான்ட்டு. ஸோ நீட்ஸ் ஹை டெம்பரேச்சரு. அதே மாதிரி இங்கே இது பீட்ரூட்டு. இப்போ பேர் எழுதியிருப்பேன் பாருங்கள், 1 ஜூனுக்கு போட்டேன். இன்னைக்கு இதை போட்டுக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு இருக்கா என்ன குக்கும்பர் பேர் எழுதலை, இங்கத்துக்கு பேர் எழுதியிருப்பேன். இது காலிஃப்ளவரு, கேபேஜ். ஸோ பாதி தான் 12 சீட்ஸ் போட்டிருப்பேன். எங்கள் வீட்டு கார்டனுங்க அது. இட்ஸ் பெட்டர் லுக்கிங் தேன் த அலாட்மெண்ட்டு, பட் இட் இஸ் ஸ்டில் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். நான் எம்எஸ் ராமையா மாதிரி ஆல்வேஸ் கன்ஸ்ட்ரக்டிங் நெவர் ஃபினிஷிங்கு. எனக்கு என்ன சொல்கிறேங்க, என்ன கதை எம்எஸ் ராமையா அதுன்னு. எல்லாம் லாஸ்ட் டைம் ஒரு இதில் காமிச்சிருப்பேன். இதெல்லாம் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது. ஸோ திஸ் இஸ் ஒன் பெரி. அதுக்கு தான் இந்த கூஸ்பெரி பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு கிரேப்ஸு சீட்ஸுங்க தான். அதே மாதிரி தான் இப்போது பேஷன் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்து இல்லைங்களா, அதே மாதிரி இது தான். இதெல்லாம் கோஜி பெரிங்க. கோஜி பெரியில் நான் லைக் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸாக லைக் 1 month எகோ சீட்ஸ் போட்டேன், முளைச்சி வந்துச்சு. பட் ஐ ஹாவ் லைக் மூவ் இட் இன்டு பிகர் கண்டெய்னர் ஸோ தட் தே ஹாவ் மோர் ஸ்பேஸ். அதுவும் செப்பரேட்டாக ஒன்றா க்ளம்பாக வளர்த்துட்டு இருந்துச்சுங்க. ஐ செப்பரேட்டட் தம். ஸோ இது வந்துட்டு இது ஒரு அதிசயம். இது யூஸ்வலி வளருதில்லை, பட் திஸ் த ஃபஸ்ட் டைம். திஸ் இஸ் பொமோகிரானேட் சீடு ஒன்று போட்டு வச்சுருந்தேன், லைக் ஒரு செட்டு போட்டு வச்சேன், அதில் ஒன்று தான் வந்து. ஸோ அதை பாதுகாப்பாக பெரிய பாட்டில் போட்டு வச்சுருக்கேன். புது பொமோகிரானேட் வாங்கியிருக்கேன், அது இந்த சீடு எடுக்கணும் இப்போ. ஸோ திஸ் இஸ் ஆல் லைக் பேக்ரவுண்ட் டாஸ்க்கு இங்கே வீட்லேயே வச்சு பண்ணுறது. இது ப்ளூபெரி புஷ்ஷு, இது ஒன்று இருக்குது. இது ஜோடி அங்கே இருக்குது. இது திஸ் இஸ் ஆல்சோ ப்ளூபெரி.
செரி வளருது பாருங்கள். லாஸ்ட் டைம் உங்களுக்கு நான் பூ இருக்கிற செரி காமிச்சிருப்பேன். இட்ஸ் க்ரோயிங் now. ஃபிக் ட்ரீ கூட வீட்டில் வச்சுக்கிட்டு நல்லா வளர்ந்துச்சு. லைக் தே க்ரோ ஃபாஸ்ட், பட் காய் விடுறதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். திஸ் இஸ் மை பிக் ப்ளம் ட்ரீன்னு நினைக்கிறேன். இல்லை ஏப்ரிகாட். லாஸ்ட் டைம் சின்னதாக இருக்குது ரொம்ப. லாஸ்ட் டைமு இட் லுக்ஸ் லைக் ஊட்டி ஆப்பிள், பட் ஏப்ரிகாட் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஒன்ஸ். இது நான் வச்ச பழைய செரி ட்ரீ. ஐ திங்க் திஸ் இஸ் கான் now. ஷுட் கெட் ரைட் ஆஃப் இட். அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ வீட்டில் ஒரு கிளம்ப் வச்சுன்னுங்கிறேன். இதெல்லாம் ராஸ்பெரிங்க. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ரெட் ராஸ்பெரி, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் எல்லோ ராஸ்பெரி. ஒன்றும் பண்ணலைங்க, ஒரே செடி தான் வச்சுது. அவங்களே குட்டி போட்டு இவ்வளோ பெருசாகிட்டுக்கிறாருங்க. ரெட்டு இது ஒன்று வச்சேன், எல்லோது ஒன்று வச்சேன். தே ஹாவ் ரீப்ரொடியூஸ் ஸோ மச். ஸோ இது ஒரு இது என்ன சொல்லுவாங்க, கரண்ட், ரெட் கரண்ட்டு, பிளாக் கரண்ட்டு. ஸோ இங்கே லோக்கல் பெர்ரிஸில் அது ஒரு பெர்ரி. அது இது லைக் செப்பரேட்டாக தான் வச்சேன் நான். பட் இவருங்க குட்டி போட்டு இது ஓவர்டேக் பண்ணிட்டாருங்க. பட் த பிளாக் கரண்ட் இஸ் ஸ்டில் ஹோல்டிங் குட். நல்லா பெரிய பெரிய கிளை வந்தது. ஒரு நாள் ஏதோ ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தப்போ ஒரு கார்டனில் ஒரு புறா செத்து விழுந்துடுந்துச்சு. ஸோ அதை கீழே போச்சுட்டு ஒரு வருஷம் விட்டுட்டு அது மேலே நெக்ஸ்ட் இயர் இந்த செடி வச்சேன். நல்லா நான்வெஜ் சாப்பிட்டோன்னே ஐயா சரியாக வளர்றாரு. ஆனால் செடிங்கள் கூட நான்வெஜ் போட்டால் சரியாக வளருதுங்க. ஸோ இது ஒரு ஆப்பிள் ட்ரீ. இது என் பையன் வச்ச ஆப்பிள் ட்ரீ. இங்கே இன்னொரு ஆப்பிள் ட்ரீ இருக்குது. இது என் பொண்ணு வச்ச ஆப்பிள் ட்ரீ. நான் சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னா, யூ கேன் see some brown patches. தட்ஸ் கால்ட் மல்ச்சிங். நாங்கள் லான் மூவ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை அப்படியே இங்கேயே டம்ப் பண்ணிவிடுவேன். ஸோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் திஸ் will all become brown. அப்புறமா அது மேலே உட் சிப்ஸ் போட்டுருவேன். இட் will look good. நம்ம சின்ன சின்ன ட்ரீஸுங்க வைக்கலான்னுக்கிறேன், லைக் பெட்டிங் மாதிரி, ஃப்ளவர்ஸுங்க அந்த மாதிரி. த ஒன்லி திங் இஸ் ஐ நீட் டு கெட் ரிட் ஆஃப் ஆல் த கிராஸ் தேர். பட் எவ்வளோ பிச்சு போட்டாலும் அதுங்களும் வந்துனே இருக்கும். பட் இந்த மாதிரி மல்ச்சிங் பண்ணாக்கா தே வில் டை நேச்சுரலி. அந்த 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 பேட்ச் பாருங்கள், தேர் இஸ் நத்திங் தேர். இட்ஸ் ஒன்லி கட் கிராஸு. இது மேலேயே கால் வச்சா ஃபீல் ஆகுதுங்க, ஒரு மாதிரி வார்மாக இருக்கும் தேன் த ரெஸ்ட் ஆஃப் த கார்டன். அந்த சைடெல்லாம் ஃபுல்லு ரோஸுங்க. ஐ திங்க் ஐ வுட் ஹவ் ஷோன் இட் பிஃபோர். இது ஒரு நல்ல ரோஸ். இது மல்டி கலர்ட் ரோஸு. இவங்களுக்கும் எக் ஷெல்ஸ் போட்டுங்கிறேன். இது ஒரு நல்ல ரோஸ். இதெல்லாம் லைக் 2-3 years பிஃபோர் வச்சு தான் லைக் ஸ்லோவாக டெவலப் ஆகிறாங்க. அண்ட் திஸ் இஸ் ஒன் லாவெண்டர். இட்ஸ் a செட் ஆஃப் 2. இது ஒரு லாவெண்டர், இது இன்னொரு லாவெண்டர். க்ரோயிங் தான். இந்த சீசன் பூ விட்டுரும். ஸ்மெல் வெரி நைஸ். அந்த ஃப்ளவர் கூட நல்ல லாவெண்டர் கலர் சூப்பராக இருக்கும், இது மாதிரி வாய்லட் கலர். ஸோ திஸ் இஸ் த கார்டன். இந்த பக்கம்லாம் ஃப்ரூட்ஸு இல்லைனா என்ன பெர்ரிஸுங்க வைக்கலான்னு இருக்கிறேன். கோஜி பெரி அங்கே ரெடியாகிச்சு இல்லைங்களா, அது 2 செட்டு வச்சுருவேங்க. அண்ட் அந்த இடத்துல ஐ வில் ரிமூவ் தோஸ் பேம்புலாம். இட் வாஸ் டெஸ்டின் ஃபார் த அலாட்மெண்ட். ஒரு ஞாபகம் இருக்குங்களா, ஒரு வாட்டி ஒரு பெரிய கிளம்ப்பு காமிச்சேன் நான், எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அதை செப்பரேட் பண்ணி இப்போ இண்டிவிஜுவல் பாட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த ஆர் க்ரோயிங் வெல். அதை எடுத்துன்னு போய் அலாட்மெண்ட்டில் ஆல்ரெடி இருக்கிற பேம்பு பக்கத்தில் போட்டுருவேன். அதை தென் தட் ஸ்மால் பேட்ச் வில் பி எம்டி. அப்போ பெர்ரிஸு வேறு எதுனா, யூஸ்வலி இங்கே பெர்ரி தான் போட்டுடலான்னுக்கிறேன். ஏன்னா தே ஆர் லோ மெயின்டெனன்ஸ், ஒன்றுமே பண்ணுறது தேவையில்லை. தே ஆர் ஹார்டி ஆஸ் வெல், தே வில் க்ரோ எவ்ரி இயர். ஸோ திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் ஒர்க் தட் ஹேப்பன்ஸ் பிஃபோர் ஐ கெட் டு த அலாட்மெண்ட். என்ன இஷ்யூனா, இங்கே இப்படியெல்லாம் வளர்க்குறதுனால கொஞ்சம் ஏஸ்தட்டிக்ஸ் கம்மியாகுது கார்டனு. ஸோ வீட்டுக்காரமாக திட்டிகிட்டே இருப்பாங்க, என்ன எங்கே பார்த்தாலும் வந்து பாட்டுங்களே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு. அந்த க்ரீன் ஹவுஸ் இருந்துச்சுங்கன்னா திட்டு வாங்காமல் அங்கேயே எல்லா வேலையும் பண்ணிப்பேங்க. அது இல்லாத தான் இப்போது ஆக்சுவலி இங்கே நிறைய வைக்குவேன் நான். யூஸ்வலி இங்கே நிறைய வைக்குவேன். பட் இந்த கோல்டு வெதர்னால நிறைய சீட்ஸ் இங்கே ஃபெயில் ஆகிடுச்சு இந்த வாட்டி. க்ரீன் ஹவுஸ் இருந்துச்சுன்னா நல்லா வளர்ந்துருக்கும். நான் க்ரீன் ஹவுஸ் போட்டதே லாஸ்ட் இயரு. இந்த வருஷம் இந்த சரியாக சீட்ஸுங்க போட்டு வளர்க்கலாம் தான். அது ஒரு பெரிய சொதப்பல். நெக்ஸ்ட் சீசனுக்குள்ளே எப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேங்க, விடமாட்டேன். ஐ திங்க் ஐ நோ how to fix it. நானே பண்ணிட போகிறேன். தட்ஸ் இட். Tour of the house garden plus the preparations that happens before I move things to the allotment.